ஏன்னா அவங்க எப்படிப்பட்டவங்க ஆத்தர பத்தி தெரிஞ்சுக்கலாம். ஆத்தர் வந்து பாத்தீங்கன்னா ஆண்ட்ரூ மேத்யூ. அவங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆஸ்திரேலியன் ஆத்தர் தான். ஆ இன்டர்நேஷனல் ஆத்தரா இருந்தா கூட அவங்களோட புக் எல்லாமே எத பத்தின இருக்கும் அப்படின்னா, செல்ஃப் ஹெல்ப் புக் அப்படிதான். அத பத்தி தான் இருக்கும். செல்ஃப் ஹெல்ப் புக் அப்படின்னா, நம்பளே ஹெல்ப் பண்ணிக்கிட்டு, நம்பளுக்கு நம்பளே உதவி பண்ணிக்கிறது. எப்படி எப்படிலாம் உதவி பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாரி தான் நெறைய புக் வந்து அவங்க எழுதியிருக்காங்க. சோ அந்த வகையில வந்து பாத்தீங்கன்னா, இவங்க ஆ 40,00,000 புக் வந்து வித்திருக்கு. அவங்க எழுதின புக் எல்லாமே 40,00,000 இதுவரைக்கும் வித்திருக்கு. எவ்ளோ லாங்குவேஜ்ல அப்டின்னா 42 லாங்குவேஜ்ல சாரி 70,000 ஆ 70,000 வித்திருக்கு. 42 லாங்குவேஜ்ல வந்து பாத்தீங்கன்னா, புக் வந்து பப்ளிஷ் ஆயிருக்கு. சோ இது வந்து சாதாரண விஷயம் இல்ல. ஒரு லாங்குவேஜ்ல வந்து நான் போன தடவ சொல்லும்போது 5 லாங்குவேஜ் புக் வந்து சொல்லியிருந்தேன். 5 லாங்குவேஜ்ல பப்ளிஷ் ஆயிருந்ததுன்னு சொல்லிட்டு, இது 42 லாங்குவேஜஸ்ல வந்து பாத்தீங்கன்னா பப்ளிஷ் ஆயிருக்கு. சோ ரொம்ப பிரம்மாண்டமான புக் ஆத்தர் தான். இவங்க நெறைய புக்ஸ் வந்து எழுதியிருக்காங்க. "பி ஹேப்பி, ஃபாலோ யுவர் ஹார்ட்" அப்படிங்கிற மாதிரி. அந்த வகையில நான் எடுத்து படிச்ச புக் வந்து பாத்தீங்கன்னா, "ஹவ் லைஃப் ஒர்க்" அப்படிங்கிறது தான். சோ இதுல என்னதான் ஆத்தர் சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். சோ என்ன ஆத்தர் சொல்றாங்க அப்படிங்கிறதுக்கு முன்னாடி, இந்த புக்கோட டைட்டில ஃபர்ஸ்ட் நான் கொஞ்சம் சொல்லிடுறேன். நம்மளுக்கு எப்படி நம்மளோட லைஃப் வந்து வேலை செய்யுது, அத நம்ம எப்படி மாத்திக்கலாம், அந்த வேலை செய்யறத நம்ம எப்படி கொஞ்சம் மாத்துறதுனால, நம்மளுக்கு நன்மைகள் கிடைக்க போகுது, நம்மளுக்கு எப்படி பெனிஃபிட் இருக்க போகுது அப்படிங்கிறத நம்ம இதுல பார்க்க போறோம். சோ நம்ப சில சேஞ்சஸ் தான் பண்ணிக்கிறது. ரொம்ப பெருசாலாம் இல்ல. சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் தான். அதுல வந்து பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் பேட் திங் நம்மளுக்கு எப்பயுமே நம்ம நெறைய கெட்ட விஷயங்கள் எப்படி நடக்குது அப்படிங்கிறத அதையும், இதுலயே வந்து பாத்தீங்கன்னா, நம்ம நல்ல விஷயங்கள் எப்படி நடக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த 2 விஷயத்துல ஃபர்ஸ்ட் ஏன் நீங்க நல்லத சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் ஒரு சின்ன எதிர் வச்சிருக்கலாம். எப்பயுமே வந்து பாத்தீங்கன்னா, ஒரு ஃபுட் இருக்கு, ஒரு சாப்பாடு இருக்கு அப்டின்னா, அதுல ஒரு கசப்பான பாகக்காவ ஃபர்ஸ்ட்டு சாப்ட்டுட்டு, அதுக்கப்புறம் ஸ்வீட் சாப்பிடுறது ரொம்ப ஈஸி. அதுவே ஸ்வீட் சாப்ட்டுட்டு, பாகக்காவ சாப்பிடும்போது வந்து பாத்தீங்கன்னா, அந்த ஸ்வீட்னஸ் இருக்கும். கடைசில நம்மளுக்கு பாவக்கா கசப்பு தான் ஒட்டிட்டு இருக்கும். அதனால நான் ஃபர்ஸ்ட்டு கசப்ப முடிச்சிடுறேன். அதுக்கப்புறம் ஸ்வீட் சாப்பிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், வாய் ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா, தித்திப்பா இருக்கும். அதனால நான் ஃபர்ஸ்ட்டு பேட் திங்ல இருந்து ஆரம்பிக்கிறேன். பேட்டிங் அப்படிங்கும்போது ஒரு ஸ்டோரில இருந்து ஆரம்பிக்கிறாங்க இந்த ஆத்தர் வந்து. என்ன மாரி ஸ்டோரி அப்படின்னா, அவரோட ஃப்ரெண்ட் வந்து பாத்தீங்கன்னா, ஹென்ரிங்கிறவங்கரு ஒரு கார் நைட்ல வந்து கார் வேகமா ஓட்டிட்டு போயிட்டு இருக்காரு ஹைவேல. வேகமா ஓட்டிட்டு போயிருக்கும்போது, மாடு குறுக்கால வந்து ஆக்சிடென்ட் ஆயிருது. மாடும் இறந்துருது. மாடு ஒரு ஒரு விலங்கு இறக்குது, இல்ல ஏதாவது ஒரு உயிரினம் இறக்குது அப்படின்னா, கண்டிப்பா கஷ்டமா இருக்கும். அது இல்லாம ஆக்சிடென்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, அவங்களுக்கும் நெறைய அடிபட்டுருக்கும் இல்லைங்களா? அதே மாதிரி அவங்களுக்கும் அந்த ஹென்றி அப்படிங்கிறவங்களுக்கும் வந்து பாத்தீங்கன்னா, நெறைய அடிபட்டுருது. அதுல அடியில வந்து மேஜரா ஏதோ ஒரு பிரச்சனை இல்ல. கால்ல மட்டும் தான் ஒரு சின்ன ப்ராப்ளம் இருக்கு. அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா, டாக்டர் கிட்ட போறாரு. டாக்டர் வந்து ஒரு 10 டேஸ் வந்து நீங்க அட்மிட் ஆகணும் அப்படிங்கிறாங்க. ஓகேன்னு சொல்லிட்டு அட்மிட் ஆயிடுறாரு. அது 10 டேஸ் முடிச்சுட்டு அடுத்த விஷயங்களுக்கு போலாம் அப்படிங்கும்போது, அடுத்த விஷயங்கள் என்ன பண்றாரு அப்படின்னா, அவர் ஆனா ஒரு மனசுல ஒரு கெட்ட விஷயங்கள், இது மாரி நம்மளுக்கு கெட்ட விஷயங்கள் நடந்துருச்சே அப்படின்னு சொல்லிட்டு, அதையே யோசிச்சுக்கிட்டே இருக்காரு. யோசிச்சுட்டு மறுபடியும் ஒரு விஷயங்கள் பண்றாரு. என்ன பண்றாரு அப்படின்னா, ஒரு இன்வெஸ்ட்மென்ட் பண்றாரு. ஒரு ஃபைனான்ஸ்ல அவரோட சேவிங்ஸ் எல்லாமே அதுல கொண்டு வந்து போடுறாரு. போடும்போது ஒரு கம்பெனில போடும்போது, அந்த ஃபைனான்ஸ் என்னாச்சு, கொஞ்ச நாள்லயே அது வந்து டிராப் ஆயிருச்சு. அந்த டிராப் ஆறது அவருக்கு அவரோட சேவிங்ஸ் எல்லாமே கொண்டு வந்து அதுல போட்டதுனால, ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா, அந்த காசு எல்லாமே வீணாயிருச்சு. இது இது மாதிரியே நடந்துகிட்டே இருக்கு. சோ இது மாதிரி எல்லாத்துக்குமே நடக்குது அப்படிங்கும்போது ஒவ்வொருத்தவங்க அவங்களோட லைஃப் கனெக்ட் பண்ணிக்கோங்க. அப்படிங்கும்போது, ஏன் அப்படி நடக்குது அப்படிங்கிற ஒரு சின்ன மைனஸ் பாயிண்ட் தான். அவரு வந்து பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஒரு ஆக்சிடென்ட்க்கு அப்புறம் அதையே பத்தி நெனச்சுட்டே இருந்தாரு. இந்த மாதிரி நமக்கு 10 டேஸ் வீணாயிருச்சே, இந்த ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆனது, அப்படிங்கிற மாரியே நெனச்சுட்டு இருக்கிறதுனால, மறுபடியும் அடுத்தது ஃபைனான்ஸ்ல போடும்போது, அவருக்கு மறுபடியும் அதிலயும் நெகட்டிவ் நடக்குது. சோ, இதுல நெகட்டிவ் நடந்துருச்சு அப்படிங்கிறது இன்னொரு விஷயங்கள் பண்ணும்போது, அதையும் நெகட்டிவா ஆயிருச்சு. சோ, இது மாதிரி அ இது ஒரு ஸ்டோரி. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இது அவங்க நெனச்சுக்கிட்டே இருந்ததுனால தான் இந்த மாரி நடந்திருக்கு. சோ, இன்னொரு இது நடக்குது. இன்னொரு ஸ்டோரி. அதுல வந்து நல்ல விஷயங்கள் எல்லாம் நடக்குது. யாரு அப்டின்னா, ஒரு லேடி மேத்யூன்னு சொல்லிட்டு, அவங்க வந்து பாத்தீங்கன்னா, ஒரு ஜாப் வந்து தேடுறாங்க. அவங்க நெறைய ஜாப் வந்து இப்போ வந்து எப்டியா இருந்தாலும் அவங்களுக்கு வந்து படிச்சு முடிச்சுட்டாங்க. ஒரு 20 பிளஸ் இருக்காங்க. அப்டிங்கும்போது, அவங்க அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா, ஜாப் தேடுறாங்களாமா. தேடிட்டு இருக்கும்போது, அவங்களுக்கு எந்த ஒரு இன்டர்வியூ போனாலுமே ரொம்ப நெகட்டிவா தான் வந்துட்டுருக்கு. எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா, பேட் ஒப்பீனியன் தான் குடுத்துட்டே வராங்க. சரி இப்படிதான் வந்துட்டுருக்கு அப்டின்னு சொல்லிட்டு, அவங்க 1 மந்த் அதுல ஸ்பெண்ட் பண்றாங்க. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா, அந்த 1 மந்த் முடிஞ்ச உடனே அவங்க என்ன ஆக்டிவா வந்து என்ன வேலை செய்றாங்க அப்டின்னா,
ஒரு புது விஷயங்கள் நம்ம கத்துக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புது லாங்குவேஜ வந்து கத்துக்க ஆரம்பிக்கிறாங்க. புது லாங்குவேஜ் கத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லிஸ்ட் அவுட் பண்றாங்க. புது லாங்குவேஜ் கத்துக்கலாம், ஒரு பெட் வளர்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு பிடிச்ச விஷயங்கள் என்னென்ன அப்படிங்கறத லிஸ்ட் அவுட் பண்ணிட்டு அத வந்து அடுத்தடுத்து செய்ய ஆரம்பிக்கிறாங்க. அப்படி அப்படி அந்த கோச்சிங் கிளாஸ்க்கு வந்து சேர்றாங்க லாங்குவேஜ் கத்துக்கிறதுக்கு. அது கொஞ்ச நாள் ஒரு 6 மந்த்ஸ் பீரியட் கோர்ஸ் வந்து போகுது. அதுல வந்து அவங்க நெறைய இம்ப்ரூவ் பண்ணிக்கிறாங்க. அவங்க லாங்குவேஜ் ஒரு புது லாங்குவேஜ வந்து கத்துக்கிறாங்க. அது இல்லாம அவங்க பெட்டும் கொஞ்ச நாள்ல வந்து வாங்கி வளர்க்க ஆரம்பிக்கிறாங்க. சந்தோஷமா இருக்காங்க. இப்படி இருந்துட்டு இருக்கும்போது, அவங்களுக்கு தெரிஞ்சவங்க வந்து பாத்தீங்கன்னா, இவங்களுக்கு ஃப்ரெண்ட் ஆயி, அவங்க வந்து பாத்தீங்கன்னா, இவங்க ஜாப் ஒரு ஆஃபர் வந்து குடுக்குறாங்க. அப்படி ஜாப் ஆஃபர் குடுக்கும்போது, அவங்களுக்கு சர்ப்ரைஸா இருக்கு. சோ இதுல வந்து இந்த ஒரு கதையில என்ன நம்மளுக்கு தெரிய வருது அப்படின்னா, அவங்க ஒரு விஷயங்கள் ஒரு ஜாப் தேடுனாங்க. அந்த தேடுனதுல அவங்களுக்கும் நெகட்டிவ் இருந்திருக்கு. ஃபர்ஸ்ட் இருந்தவங்க மாரி இவங்களுக்கும் நெகட்டிவ் இருந்திருக்கு. ஆனா இந்த நெகட்டிவ் வந்து பாத்தீங்கன்னா, அவங்க அடுத்த ஸ்டேஜ்ல கொண்டு போகல. அவங்க அடுத்த ஸ்டேஜ்ல கொண்டு போகாததுனால, அவங்களுக்கு அடுத்த ஒரு கிரியேட்டிவா வேற ஒரு விஷயத்த கத்துக்கும்போது, அவங்களுக்கு தானாவே அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா, லைஃப் வந்து அது கொண்டு வருது. ஜாப் ஆஃபர வந்து கொண்டு வருது. சோ இது ஒரு நல்ல விஷயம் இல்லைங்களா? இந்த மாரி தான் நம்ம வந்து லைஃப கொண்டு போணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆத்தர் வந்து சொல்ல வராங்க. இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, நம்ம கோஇன்சிடென்ஸ் சொல்லுவோம். கோஇன்சிடென்ஸ் அப்டின்னா, எதர்ச்சியா நடக்கிறது. எதர்ச்சியா நடக்குமா அப்டின்னா, கண்டிப்பா இல்ல. எப்டியானாலும் நம்ம நெனைக்கிற விஷயங்கள் தான் கண்டிப்பா நம்மளுக்கு எதர்ச்சியா நடக்கிறது. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா, நம்ம ஒருத்தவங்கள பத்தி நெனச்சுக்கிட்டே இருப்போம். அவங்க கிட்ட இருந்து டக்குனு ஒரு ஃபோன் கால் வரும். அப்போ நம்ம உடனே எடுத்துட்டு என்ன சொல்லுவோம்? "நான் இப்ப தான் உன்னைய நெனச்சுட்டே இருந்தேன். உனக்கு 100 இயர்ஸ்" அப்டின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். 100 ஆயுசு அப்டின்போம். அது எல்லாருமே நம்மளுக்கு வந்து பழக்கமா சொல்றது. இல்லன்னா நம்ம நெனச்சுட்டே இருப்போம். அவங்க திடீர்னு நம்ம வீட்டுக்கு வருவாங்க. அப்படிங்கும்போது, நம்ம என்ன சொல்லுவோம்? அது அது எதனால? அது கோஇன்சிடென்ஸா? நமக்கு எதர்ச்சியா நடந்ததுங்களா? கண்டிப்பா இல்ல. நம்ம அவ்ளோ ஒரு தாட்ஸ வந்து நம்ம வந்து நெனச்சுட்டு இருந்திருக்கோம். இப்படின்னு நெனச்சா கூட ஒரு ஸ்ட்ராங்கா ஒரு விஷயம் நடந்தா கூட, அது நடக்குது இல்லைங்களா? அது வந்து இந்த எக்ஸாம்பிள் கண்டிப்பா எல்லாத்துக்குமே நடந்திருக்கும். அதே மாதிரி ஒரு புக்கு நம்ம வந்து படிக்கணும்னு நெனச்சுட்டே இருக்கோம். அந்த புக் நம்மளுக்கு கண்டிப்பா யாரோ ஒருத்தங்க கிஃப்ட் பண்ணுவாங்க. இல்ல லைப்ரரில கிடைக்கும். இல்ல நம்ம ஷெல்ஃப்லயே இருந்திருக்கும். அது நம்மளுக்கு எதர்ச்சியா யாரோ ஒருத்தவங்க வெளிய வைக்கும்போது, தூசி தட்டும்போது நம்மளுக்கு கைக்கு வரும். அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா, ஒரு இசை வந்து நம்ம பாட்டு வந்து முணுமுணுத்துக்கிட்டே இருப்போம். அது டக்குன்னு எங்கேயாவது யாராவது ஒருத்தவங்க வீட்ல இருந்து கேட்கும். இல்லன்னா நம்மளே டிவி ஸ்விட்ச் ஆன் பண்ணும்போது அந்த பாட்டு வந்து ஒலிக்கும். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, கோயின்சிடென்ஸ் அப்படின்போம். ஆனா அந்த கோயின்சிடென்ஸ்க்கு பின்னாடி நம்மளோட எண்ண அலைவரிசை தான் வந்து பார்த்தீங்கன்னா, பெரிய ரோல் பண்ணியிருக்கு. நம்மளுடைய எண்ணங்கள் தான் வந்து பார்த்தீங்கன்னா, பெரிய ரோல் பண்ணியிருக்கு. சோ வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம எண்ணங்கள கவனிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆத்தர் வந்து சொல்ல வராங்க. சோ இந்த எண்ணங்கள் மட்டும் கவனிச்சா போதுமா? அப்டின்னா, இந்த எண்ணங்கள்லயும் சில விஷயங்கள் நடக்கும். அது என்னென்ன மாதிரி விஷயங்கள் அப்டின்னு பார்த்தீங்கன்னா, ஒருத்தவங்களுக்கு சில விஷயங்கள் ஒரே மாரி நடந்துட்டு வருது அப்டின்பாங்க. நம்ம ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் சொன்ன மாதிரி, அவங்களுக்கு என்னதான் அமௌண்ட் இருந்தாலும், ஒரு 10 லேக்ஸ் இருந்தாலும் கூட, அவங்களுக்கு வந்து லோன் எடுக்குறாங்க அப்டின்னா, அவங்க அந்த பழக்கம் படுத்திட்டாங்க. சில பழக்கங்கள மாத்த முடியாதுன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? அந்த பழக்கங்கள் மாத்த முடியாது. அந்த மாதிரி அந்த எவ்வளவுதான் நம்மளுக்கு வந்து பணமே இருந்தாலுமே, அந்த லோன் வாங்குறோம் அப்படிங்கிற ஒரு நம்ம பழக்கப்படுத்திட்டோம் அப்படின்னா, அந்த லோன் வாங்க தான் செய்வோம். அதுலருந்து நம்ம பின்வாங்க மாட்டோம். அதே மாதிரி இன்னொரு எக்ஸாம்பிள் என்னன்னா, நம்ம வந்து காலையில வந்து சீக்கிரம் எந்திரிக்கணும். நம்ம ஒரு டைம்க்கு போணும்னு சொல்லிட்டு எவ்ளோ சீக்கிரம் எந்திரிச்சாலும், அத வந்து நம்ம பழக்கப்படுத்தாததுக்கு மாத்தாம விட்டுட்டோம் அப்படின்னா, நம்ம அ ஒரு 9 மணிக்கு போற கூடிய இடத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா, 5 மணிக்கு எழுந்திரிச்சாலும் கூட வந்து பாத்தீங்கன்னா, அந்த 8:45க்கு கூட நம்ம வந்து பாத்தீங்கன்னா, நம்ம ரெடி ஆகாம இருப்போம். சோ இதெல்லாம் என்ன அப்டின்னா, நம்மளோட சின்ன சின்ன நம்மளோட பழக்கத்த மாத்திக்காம இருக்கிறது தான். அது சில பேர் வந்து பாத்தீங்கன்னா, பழக்கத்த மாத்துனதுனால, அந்த சின்ன விஷயங்கள் தான். பழக்கங்கள மாத்துனதுனால, அவங்க வந்து பாத்தீங்கன்னா, ஈஸியா வந்து அவங்களுக்கு தேவையான அமௌண்ட் வந்து அவங்க வந்து சம்பாரிச்சுருவாங்க. எங்க இருந்தாலும் சரி. அதே மாதிரி ஒரு ஃப்ரெண்ட வந்து பாத்தீங்கன்னா, அ ஈஸியா ஃப்ரெண்ட் பண்ணிக்குவாங்க. எந்த ஒரு ஸ்டேட்க்கு போனாலும், எந்த ஒரு கண்ட்ரிக்கு போனாலும் ஈஸியா ஃப்ரெண்ட் பண்ணிக்குவாங்க. அதே மாதிரி அ எந்த விஷயங்களா இருந்தாலும் அவங்களுக்கு சாதகமா வேலை செய்ய வச்சுக்குவாங்க. அந்த சூழ்நிலைய அவங்களுக்கு சாதகமா வேலை செஞ்சு வச்சுக்குவாங்க. அது எதனால அப்டின்னா, அவங்களோட ஒரு ஒருத்தவங்க இருக்காங்க அப்டின்னா, அவங்க என்ன மாதிரி பழக்கங்கள்ல இருக்காங்களோ, அதுக்கு தகுந்த மாரி தான். நான் ஃபர்ஸ்ட் கேட்டகரில தான் இருக்கேன். நான் இப்போ போய் மாத்திக்கலாமா அப்டின்னா, கண்டிப்பா மாத்திக்க முடியும். அதுக்கான இத நான் பின்னாடி சொல்றேன். இது வந்து பாத்தீங்கன்னா, கோயின்சிடென்ஸா நடக்காது. நான் வந்து பாத்தீங்கன்னா, நான் இதெல்லாம் வந்து நான் நெனச்சுட்டு தான் இருக்கேன்.
ஏன் என்னால மாத்திக்க முடியல அப்படிங்கும்போது வந்து பாத்தீங்கன்னா, நம்ப சில விஷயங்கள அட்ராக்ட் பண்றோம். என்ன மாரி விஷயங்கள அட்ராக்ட் பண்றோம்? நம்ம இதுக்கு மாரி லோன் வாங்கி தான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி, இல்லன்னா வந்து பாத்தீங்கன்னா, நம்மளோட வாழ்க்கை பின்னாடி திரும்பி பார்க்கும்போது, ஆமா நம்ம அன்னைக்கே வந்து நம்ம கையில காசு இருந்தது. அப்பயே நம்ம லோன் தான் வாங்கணும். இப்பயும் நம்ம லோன் தான் வாங்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்பளே வந்து பாத்தீங்கன்னா, ஃபிக்ஸ் பண்ணிக்கிறது. அந்த ஸ்டேஜ்ல ஃபிக்ஸ் பண்ணிக்கிறது. நம்மளால முடியுங்கிறத நம்மளுக்கு இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா, நம்மளுக்கு நம்மளே ஹெல்ப் பண்ணிக்கிறது தானே. யாராவது வந்து நமக்கு சொல்றாங்களா? அதெல்லாம் இல்ல. நம்மளுக்கு நம்மளே ஹெல்ப் பண்ணிக்கிறது தான். நம்மளால முடியும். இந்த இதுல நம்ம சக்சஸ் ஆக முடியும் அப்படின்னு நெனச்சோம்னா, அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல இருந்து செகண்ட் பேட்டர்னுக்கு கண்டிப்பா மாற முடியும். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா, இது சப்கான்ஷியஸ் மைண்ட். முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா, இதுல வந்து நம்ம இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா, நம்ம சப்கான்ஷியஸ் மைண்ட்ல ரெஜிஸ்டர் ஆயிருக்கும். இந்த சப்கான்ஷியஸ் மைண்டுக்கும், சில்ட்ரனுக்கும் ரொம்ப ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கு. எப்படி அப்படின்னா, நம்மளுக்கு சப்கான்ஷியஸ் மைண்ட் எப்ப நம்மளுக்கு ஆழ் மனம் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா, எப்பயிலேருந்து நம்மளுக்கு துவங்க ஆரம்பிக்குது அப்படின்னா, நம்ம பொறந்த உடனேவே ஆழ் மனம்ங்கிறது நம்மளுக்கு அட்ராக்ட் பண்ண ஆரம்பிச்சுடும். ஆனா, சின்ன குழந்தையா இருக்கும்போது அப்படியே சீக்கிரம் எல்லாமே புரிஞ்சுக்க முடியாது இல்லைங்களா? கொஞ்சம் கொஞ்சமா தானே புரிஞ்சுக்க முடியும். அப்படிங்கும்போது, ஒரு 4 வயசுல இருந்து வந்து பாத்தீங்கன்னா, நம்மளோட சப்கான்ஷியஸ் மைண்ட்ல எல்லாமே நம்மளுக்கு பதிவுகள ஏற்படுத்தி வைக்குது அப்படிங்கிறாங்க. அந்த ஆழ்மனம் வந்து பாத்தீங்கன்னா, அ அப்பயிலருந்து ஆக்டிவா இருக்கறதுனால, நம்மளோட கான்ஷியஸ்னஸ் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் குழந்தை இருக்கு அப்படின்னா, அவங்களுக்கு ரெஸ்ட் ரூம் போறதுக்கு எங்க இந்த இடத்துல போணும், அந்த இடத்துல போணும்னு தெரியாது. அவங்க எங்க வேணா போயிடுவாங்க. அதுவே வந்து பாத்தீங்கன்னா, கான்ஷியஸ்னஸ் அந்த நம்ம இங்க தான் பாத்ரூம் போய் தான் போணும் அப்படின்னு சொல்லிட்டு, அவங்களுக்கு எப்ப தெரியும்? அடல்ட் கொஞ்சம் ஓரளவுக்கு மெச்சூரிட்டி ஆன பிறகு தான் அவங்களுக்கு தெரியும் இல்லைங்களா? அந்த மெச்சூரிட்டி இல்லாததுனால, அந்த கான்ஷியஸ் மைண்ட் இல்லாததுனால, அவங்களால என்ன சொல்லுவாங்க அப்டின்னா, "இத என்னால பண்ண முடியாது. இத என்னால செய்ய முடியாது. இத என்னால கத்துக்க முடியாது." அப்படிங்கிறத குழந்தைங்க கண்டிப்பா சொல்ல மாட்டாங்க. உங்களால செய்ய முடியும், முடியும்ன்னு 2, 3 தடவ நம்ம என்கரேஜ் பண்ணிட்டோம்னா, கண்டிப்பா அந்த குழந்தைங்க செஞ்சுருவாங்க. உதாரணத்துக்கு ஒரு சைனீஸ் லாங்குவேஜ் கத்துக்கிறதா இருக்கட்டும், இல்ல ஹிந்தி லாங்குவேஜ் கத்துக்கிறதா இருக்கட்டும், ஒரு மதர் டங் இல்லாம, தாய்மொழி இல்லாம மத்த மொழிகள வந்து கத்துக்கிறது குழந்தைங்களுக்கு இயல்பா இருக்கும். ஏன் அப்டின்னா, அந்த கான்ஷியஸ் மைண்ட்ங்கிறது இருக்காது. சப்கான்ஷியஸ் மைண்ட் ஆழ் மனம்ங்கிறது வந்து பாத்தீங்கன்னா, அதிகமா வேலை செய்யும். இப்போ நம்ம அடல்ட் ஆன பிறகு அந்த கான்ஷியஸ் மைண்ட் வந்து பாத்தீங்கன்னா, இப்பயும் நம்மளுக்கு இருக்கு. இல்லாம போகல. அது உள்ள தான் இருக்கு. ஆனா நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா, கான்ஷியஸ் மைண்ட் பெருசா இருக்கு. இத பண்ணா நம்ம இது பண்ணிரும் இத பண்ணா நம்மளுக்கு நெகட்டிவ் ஆயிடும். இத பண்ணா நம்மளால சக்சஸ் ஆக முடியாது. அப்டிங்கிற மாதிரி நம்மளே வந்து பாத்தீங்கன்னா, ஆ டிஸ்டர்ப் பண்ணிக்கிறோம். சோ அததான் டிஸ்டர்ப் பண்ண வேணாம். அந்த கான்ஷியஸ் மைண்ட தட்டி எழுப்பி, அதுக்கு உதாரணத்துக்கு இந்த கான்ஷியஸ் மைண்ட் வந்து பாத்தீங்கன்னா, இப்பயும் வேலை செஞ்சுட்டு இருக்கிறதுக்கு உதாரணம் எதுன்னா, நம்ம காலையில எந்திரிச்சோனே பெட்ட விட்டு எந்திரிச்சோனே போய் பாத்ரூம்ல போய் பிரஷ் பண்றோம் இல்லைங்களா? இது நம்மளுக்கு கான்ஷியஸ் மைண்ட். இது நல்ல வேலை செய்யுது. இத மாதிரி அந்த என்னென்ன நல்லது இருக்கோ, அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா, நம்ம தட்டி எழுப்ப வேண்டியது இருக்கு. அது எப்படிங்கிறது பின்னாடி பார்க்கலாம். அதே மாதிரி அந்த குழந்தைங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா, அந்த கான்ஷியஸ் மைண்ட் இல்லாததுனால, அவங்களுக்கு இது நல்லது, இது கெட்டது அப்படிங்கிறது பிரிச்சு பார்க்க தெரியாது. இப்ப யாராவது குழந்தைங்களே இருக்காங்க. குழந்தைங்கள்ல இருந்து வந்து பாத்தீங்கன்னா, எப்படி வளர்க்குறாங்களோ, அதான் பின்னாடி அவங்களோட லைஃப்பா இருக்கும். சோ அப்படி இருக்கும்போது, அவங்கள நம்ம என்ன சொல்லி வளர்க்கலாம் அப்படின்னா, "நீ நல்லா அழகா இருக்க. நீ ரொம்ப வந்து புத்திசாலியா இருக்க. நீ ரொம்ப எல்லாமே சக்சஸ்ஃபுல் பண்ணிருவ. நீ ரொம்ப ஸ்பெஷல்" அப்படின்னு சொல்லிட்டு வளர்க்கலாம். சில பேர் சொல்லுவாங்க. அவங்களுக்கே வந்து தெரியாம, அவங்க அவங்க பேரன்ட்ஸ்க்கோ, இல்ல மத்தவங்களுக்கோ தெரியாமயே அவங்க வந்து சொல்லிருவாங்க. இந்த மாதிரி "நீ ரொம்ப தொந்தரவு குடுக்குற எனக்கு. நீ நீ வந்து ரொம்ப வந்து சேட்ட பண்ற." அப்படிங்கிறதெல்லாம் நம்ம சொல்லணும் அப்படின்னா, அவங்களுக்கு அதையும் ரெஜிஸ்டர் ஆயிடும். அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா, பிரிச்சு பார்க்க தெரியாது. அந்த கான்ஷியஸ்னஸ், சப்கான்ஷியஸ்னஸ் மட்டும் தான் இருக்கு. கான்ஷியஸ்னஸ் இல்லாததுனால, அவங்க பிரிச்சு பார்க்க தெரியாததுனால, அவங்க எல்லாமே அப்படியே எடுத்துக்குவாங்க. அவங்க வந்து பாத்தீங்கன்னா, லைஃப்ல வந்து பாத்தீங்கன்னா, ஃபெயிலியர் ஆறதுக்கும், சக்சஸ் ஆகறதுக்கும் அவங்கள எப்படி நம்ம வளர்க்கிறோம் அப்படிங்கிறதுல இருந்து தான் அ ஆரம்பிக்குது. சோ அப்படிங்கும்போது, நம்ம இது என்னென்ன ரூல்ஸ் நம்ம ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னா, நல்ல தாட்ஸ், நல்ல எண்ணங்கள நம்ம வந்து வர வச்சுக்கலாம். நம்ம நினைவு வச்சுக்கலாம். அதே மாதிரி அக்செப்ட் பண்ணுங்க ஃபர்ஸ்ட் உங்களைய. எந்த சிச்சுவேஷனா இருந்தாலும், இப்ப எந்த சிச்சுவேஷன்ல இருந்தாலும், ரிச்சோ, புவரோ, நம்ம சக்சஸ்ல இருக்கோமோ, ஃபெயிலியர்ல இருக்கோமோ, எந்த லெவலா இருந்தாலும் சரி, நம்பள இருக்கிற நிலையில நம்மள அப்படியே அக்செப்ட் பண்ணிக்கிட்டீங்க. நன்றியோட இருக்கிறீங்க. உங்கள நீங்க அப்படியே செல்ஃபா ஓகே அப்படின்னு அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறீங்க அப்படின்னா, உங்களுக்கு இதுல இருந்து அடுத்த ஸ்டெப்க்கு போறதுக்கு நெறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. அதே மாதிரி மன்னிக்கணும். நம்ம மன்னிக்கணும். யாரையும் நீங்க போயிட்டு யாரையும் அடுத்தவங்கள மன்னிக்க வேணாம். உங்கள நீங்க ஓகே நீ இத பண்ண சரி ஓகே. ஒண்ணும் பரவால்ல. பிரச்சனை இல்ல. நம்ம அடுத்த டைம் மாத்திக்கலாம் அப்படின்னு சொல்ற மாரி நம்ம மாத்திக்கணும். அதே மாதிரி இந்த நம்ம கை, கால் இல்லைங்களா? அத வந்து நம்ம நன்றியோட கிரேட்ஃபுல்லா நம்ம ஒரு நல்ல இருக்கோம் அப்படின்றத எப்பயுமே சொல்லிக்கிட்டே இருக்கணும். இது சொல்லும்போதே வந்து பாத்தீங்கன்னா, ஒரு புத்துணர்ச்சி ஏற்படுது இல்லைங்களா? நீங்க இது எல்லாமே சொல்லிட்டு வரலாம் டெய்லியும்.
அதே மாதிரி இந்த வாழ்க்கை இந்த நிமிஷத்துல நம்ம வாழ கத்துக்கணும். அதே மாதிரி என்ன இப்ப வந்து பாத்தீங்கன்னா, ஃபியூச்சர் என்ன கோல் நம்ம அச்சீவ் பண்ணணும் அப்படிங்கிறத விட, நம்ம அது ரொம்ப முக்கியம். அத விட வந்து பாத்தீங்கன்னா, அந்த கோல் அச்சீவ் பண்றதுக்கு முன்னாடி இன்னொன்னு பின்னாடி திரும்பி பாருங்க. நம்ம நெறைய அச்சீவ் பண்ணிட்டு வந்திருப்போம். ஒரு 1 ஸ்டாண்டர்ட் கிளாஸ நம்ம பாஸ் பண்ணி முன்னாடி வந்திருப்போம் இல்லைங்களா? 2ண்ட் ஸ்டாண்டர்ட் போயிருப்போம் இல்லைங்களா? 2ண்ட் ஸ்டாண்டர்ட் ஃபெயிலியர்ன்னு நெனைக்காதீங்க. 1 ஸ்டாண்டர்ட் பாஸ் பண்ணியிருப்போம் இல்லைங்களா? அத நெனச்சு நம்ம வந்து பெருமை அடிச்சுக்கணும். அப்போ 1 ஸ்டாண்டர்ட் பாஸ் பண்ணியிருக்கோமா? அதுக்கப்புறம் நம்ம ஒரு ₹100 நம்மளுக்கு வந்து சம்பாரிக்கிறதுக்கு நம்மளுக்கு இன்னைக்கு நம்மளால முடியுமா? முடிஞ்சிருக்கா? அப்படின்னு திரும்பி பார்த்தீங்கன்னா, முடிஞ்சிருந்தா, ஓ! சூப்பர். அந்த அச்சீவ்மென்ட்ட வச்சு நம்ம அடுத்தடுத்த மூவ்மெண்ட்ட வந்து கொண்டு போயிரலாம். அதே மாதிரி ரீப்ளேஸ்மென்ட் ரீப்ளேஸ் பண்ணிக்கோங்க. எந்தெந்த ஒரு நிகழ்வையும் வந்து பார்த்தீங்கன்னா, ரீப்ளேஸ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி லிவ் அ ரொம்ப சந்தோஷமா வச்சுக்கோங்க. சந்தோஷமா வச்சுக்கும்போதே வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு நெறைய நல்ல விஷயங்கள் கொண்டு வரும். தேங்க் யூ. இதோட கன்டினியூட்டி நான் நெக்ஸ்ட் வீக் வந்து நான் கண்டிப்பா உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணிக்கிறேன். இன்னும் நெறைய விஷயங்கள் இருக்கு. நான் நெக்ஸ்ட் வீக் கன்டின்யூ பண்ணிக்கிறேன். தேங்க் யூ ஃபார் யுவர் பேஷன்ஸ்.